அண்மை செய்தி. முதல்வர் விஜயை வீட்டு வாசலுக்கே சென்று வரவேற்ற உதயநிதி. தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற நிலையில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கி நடைபெற்றது. இதில் தற்காலிக சபாநாயகர் கருப்பையா, முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதைத் தொடர்ந்து தமிழக முதல்வர் விஜய் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்தார். முதலமைச்சர் விஜய் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். முன்னதாக உதயநிதி ஸ்டாலின் விஜயை ஆரத்தழுவி வரவேற்றார். அதைத் தொடர்ந்து முதல்வர் விஜய் மமுதிக பொதுச் செயலாளர் வைகோவை சந்தித்தார். முன்னதாக துரை வைகோ விஜயை ஆரத்தழுவி வரவேற்றார். சட்டமன்ற தேர்தல் முடிந்தும் தமிழக அரசியல் களத்தின் பரபரப்பு ஓய்வில்லை. நீண்ட இழுபறிக்கும் பிறகு விஜய் நேற்று முதலமைச்சராக பதவியேற்று கொண்டார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு வழங்கியவுடனே விஜய் சிபிஐ மற்றும் சிபிஎம் அலுவலகங்களுக்கு சென்று அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி கூறினார். நேற்று முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் பெரியார் திடலுக்கு சென்று திக தலைவர் வீரமணியை சந்தித்து பேசினார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து பெற்றார். முன்னதாக ஸ்டாலின் வீட்டிற்கு சென்ற விஜயை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஆரத்தழுவி வரவேற்றார். விஜய் முதலமைச்சராக பதவியேற்ற மக்களுக்கு வழங்கிய உரையில் தமிழ்நாடு அரசின் கஜானா காலியாகிவிட்டது, விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு பணியை தொடங்க உள்ளேன் என்று கூறியிருந்தார். விஜய் தன்னுடைய முதல் உரையிலேயே திமுகவை விமர்சித்திருந்தார். பதிலுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் விஜய்க்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அவர் வைத்த குற்றச்சாட்டு நீண்ட விளக்கமும் அளித்திருந்தார். திமுக சட்டமன்ற குழு தலைவராக உதயநிதி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி இருக்க போவது உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் விஜய் நேரடியாக ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். முதல்வர் விஜய் ஸ்டாலினுக்கும் ஸ்டாலின் விஜய்க்கும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உதயநிதி ஸ்டாலின் விஜய்க்கு புத்தகம் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து ஸ்டாலின், விஜய், உதயநிதி ஆகியோர் பேசினார். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி புதிய புதிய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அதனால நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணி